நெடுந்தீவு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த 3 நோயாளிகளை யாழ் நகருக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்ப வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டதன் விளைவாக விமானப்படையினுடைய உலங்கு வானூர்தி வரவழைக்கப்பட்டு அந்த 3 நோயாளிகளும் தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட இருக்கின்றனர். அந்த குறித்த காட்சிகளை நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பார்த்தீங்கன்னா கடல் மார்க்கமான பயணங்கள் எல்லாமே தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ளன. தற்காலிகமாக எல்லா பயணங்களுமே இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எந்த விதமான ஒரு போட் பிரயாணங்களோ எதுவுமே இடம்பெறவில்லை. ஏனென்றால் கடல் கொந்தளிப்புகள், காற்று என்பன காரணமாக, மழை என்பன காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இடைநிறுத்தப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மாற்றுவதற்காக உலங்கு வானூர்தி வரவழைக்கப்பட்டு அந்த உலங்கு வானூர்தியின் உதவியோடு, அதாவது விமானப்படையினரது அந்த உதவியோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள், அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களின் மேலதிக சிகிச்சை தேவைப்படுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா கடல் வழி மார்க்கமான போக்குவரத்து இல்லை என்பதால் பார்த்தீங்கன்னா இந்த உலங்கு வானூர்தி இங்கே வரவழைக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியில் நீங்கள் அதில் பார்க்கலாம்.
2 ஆண்கள் உட்பட ஒரு பெண், மொத்தமாக 3 நோயாளர்கள் மேலதிக சிகிச்சைக்காக நெடுந்தி வைத்தியசாலையிலிருந்து ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் கொழும்பு நீதிமன்றத்தினால பிடியாணை வழங்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியருக்கு அந்த பிடியாணை வந்து அந்த நீதிமன்றம் மீளப்பெற்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உத்தரவு வழங்கியிருக்கிறது. அது என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, குறித்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா வைத்தியர் தன்னுடைய சட்டத்தரணியுடன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பிடியாணையை வந்து மீளப்பெறுவதாக வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது. எந்த காரணத்துக்காக அது பிடியாணை மீளப்பெறப்பட்டது என்பது தொடர்பான தகவல் வந்து இன்னும் தெரியப்படுத்தவில்லை. கொழும்பில் இருக்கக்கூடிய பேஸ்லைன் வீதியிலே இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்று சம்பந்தமாகத்தான் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றன. அந்த வாகன சாரதியை வந்து தாக்கியதாகவும் வந்து காயப்படுத்திய குற்றச்சாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் வழக்குக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு வந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அவர் தன்னுடைய சட்டத்தரணியுடன் அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தை நாடியிருந்த வேளையில் வந்து அவருடைய அந்த பிடியாணை உத்தரவு வந்து நீதிமன்றத்தால் வந்து இன்றைய தினம் மீளப்பட்டிருக்கின்றதும் ஒரு செய்தியாக இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரற்ற காலநிலையால் அதிகமான வெள்ளம் ஓடுற நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு அதிசொகுசு வாகனம், ஒரு கார் உண்டு. அந்த அலையில் வந்து அடித்து கொண்டு போகணும். அந்த வெள்ள ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு போகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் தான் பார்த்தீங்கன்னா இது இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணத்திலேருந்து மன்னாருக்கு செல்லக்கூடிய அந்த வீதியிலே வெள்ளம் வந்து தடம் புரண்டு ஓடுவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வெள்ள நீரில் இந்த கார் வந்து அடிபட்டு செல்வதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக இப்படியான நிலைமையில் இருக்கைகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பல இந்த சீரற்ற காலநிலைகளாக. அதனால் பார்த்தீங்கன்னா முதலே 3 நாட்கள் வந்து தள்ளி போட்டிருந்தவை இந்த உயர்தர பரீட்சைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருந்த உயர்தர பரீட்சைகளை வந்து 3 நாட்களுக்கு பின்தள்ளி போட்டிருந்தவை. தொடர்ந்து இன்னும் 3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து பின்தள்ளி போட்டிருக்கீங்க. நம்ம எதிர்வருகின்ற 4ஆம் தேதி தான் பரீட்சைகள் நடைபெறும் என்ற மாதிரி வந்து இதை வந்து கல்வி திணைக்களம் இன்றைய தெரிவிச்சிருக்கிறது. அந்த நிலைமையில் இந்த நாட்டில் நடைபெறும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன.